அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் அமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனான இறைவன் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் நமது இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்துள்ள நம் அனைவர் மீதும் குறையின்றி நிலவட்டும் பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு புறம் பேசுதல். புறம் பேசுதல்னா ஒருத்தவங்க இல்லாதப்போ அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட தப்பாக பேசுறது, இதுதான் புறம் பேசுதல். இது இஸ்லாத்தில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதுவும் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்தாலே இது இந்த ஏரியாவில் இப்படி நடந்துச்சு, என் வீட்டு பக்கத்தில் இப்படி நடந்துச்சு, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்கன்னு ஒரே புறமாக பேசி தள்ளுறாங்க. அதுவும் ரமலான் மாதத்துலையாவது அமைதியாக இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அப்போ கூட புறம் பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. நம்ம அந்த நாளில் தான் நல்ல நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம சேகரிக்கக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் அப்போ கூட நிறைய பேர் புறம் பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. அஸ்தோஃபுல்லா. இந்த பழக்கத்தை நம்ம மாற்றிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா. அல்லாஹ் கூறுகிறான், குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். நம்ம இந்த ரமலான் மாசத்துல கூட இந்த மாதிரி புறம் பேசி கேடு வாங்கிக்கணுமா? அஸ்தோஃபுல்லா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஒரு இடத்துல அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்காக நம்ம ஒன்று சேர்ந்து பேசுகிறப்போ அப்போ கூட ஒரு 10-15 நிமிஷம் அந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் புறம் பேசக்கூடியவங்களாக மாறிடுறாங்க. இதை பற்றி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களே, ஊக்கங்களில் அதிகமானதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சில ஊக்கங்கள் பாவமாகும். துருவி ஆராயாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள். உங்களில் எவரேனும் இறந்த தமது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? அதை வெறுப்பீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையன். நம்ம ஏன் இந்த பழக்கத்தை மாற்றிக்கக்கூடியவங்களாம் இருக்க மாட்டோம்னா, புறம் பேசுறதுன்ற ஒரு கெட்ட பழக்கம் தானே. அதை நம்ம எப்பயாவது ஒரு தடவை பேசுகிறப்போ இது தப்பு, இதை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா அதை சராசரி வாழ்க்கையில் சகஜமான வார்த்தைகளாக பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. அஸ்தஃபுல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புறம் பேசுதல் என்பது உம்முடைய சகோதரரை பற்றி அவர் விரும்பாத ஒன்றை கூறுவதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களை கூப்பிட்டு புறம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, இது அல்லாஹ்க்கும் உங்களுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வழக்கம் போல் சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு புரிய வச்சாங்க, புறம்ன்றது ஒருத்தரை பற்றி அவர்கிட்ட இருக்கிறத சொல்கிறது. இன்னொன்று அவர் இல்லாதப்போ அவர்கிட்ட இல்லாததை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறது. இதுதான் புறம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போது ஒரு கூட்டமாக எல்லா பெண்மணிகளும் சேர்ந்து உட்காந்து எதனா அல்லாஹ்வை பற்றி பேசுகிறப்போ ஒரு பெண்மணி மட்டும் புறம் பேச ஆரம்பிக்கிறான்னா நம்ம என்ன பண்ணணும்னா எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போயிடணும். இல்லாட்டி அவங்கக்கிட்ட புறம் பேசாதீங்க அப்படின்னு அவங்கள தடுத்து நிறுத்தணும். ஏன் நிறைய பேர் சொல்லலாம், நான் அவங்க சும்மா தானே இருக்கேன், நான் என்ன பேசினேனா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க பேசக்கூடிய அந்த புறம்ன்ற சொற்கள் எல்லாமே நம்ம காதில் கேட்குது இல்லையா, அது கூட அந்த பாவத்தில் தான் சேரும் அப்படின்னு நம்ம அவங்கள தடுத்து நிறுத்தக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இனி வரக்கூடிய எல்லா நாட்கள்லையும் இல்லை இந்த ரமலான் மாதத்துலேயும் நம்ம புறம் பேசாதவங்களா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சவளாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.